புதுக்கோட்டை கட்டியாவயல் அருகே பாஜக மூத்த தலைவர் ராஜா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், கொடியை அறிமுகப்படுத்தியுள்ள நடிகர் விஜய்க்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். மேலும், நடிகர் விஜய் யாருடைய ஓட்டை பிரிப்பார் என்பதுதான் கேள்வியாக உள்ளது. புதிதாக ஒருவர் வருவதால் எந்த பாதிப்பும் இல்லை. திமுகவின் மொழியை பேசக்கூடியவராகத்தான் விஜய் உள்ளார். அவரின் வருகை குறித்து பாஜக பொருட்படுத்திக் கொள்வதற்கு ஒன்றுமில்லை. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருவது முதிர்ச்சியற்ற பேச்சு. அரசியல் தொடங்குறாரு, 28ஆம் தேதி அவருடைய கொடியை அனௌன்ஸ் பண்றாரு. வாழ்த்து. அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? அடுத்த கட்டமா கூட்டணி உண்டான வாய்ப்புகள் இருக்கா? நான் இன்னைக்குன்னு இல்லை, 35 ஆண்டுகளாக நான் பிஜேபியில் பொறுப்பில் இருக்கிறேன். ஒரு நாள் கூட கூட்டணிக்கு நான் பதில் சொன்னது இல்லை. உங்களுக்கே தெரியும். காரணம், கூட்டணியை முடிவு செய்ய வேண்டியது ஆல் இண்டியா பார்லிமெண்ட் போர்டு. அவர்கள் முடிவு செய்வார்கள். அதை செயல்படுத்துறதுக்கு இந்த இடத்துல தான் தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் இருக்காங்க. அதனால் கூட்டணியை பற்றி நான் பேசுகிறதுக்கு தயார் இல்லை, இதுவரை பேசியதே இல்லை. அதனால் விஜய் அவர்கள் கொடியை அறிவிக்க அவர் யார் ஓட்ட பிரிப்பார் அப்படி இல்லை, அவர் யார் ஓட்ட பிரிப்பார் அப்படிங்கிறது தான் நாளைக்கு கொஸ்டினாக இருக்க போதே ஒழிய, ஒரு புதுசாக ஒருத்தர் வர்றதுனால நமக்கு வேறு எந்த பாதிப்பும் இப்போ பிஜேபி இருக்கிற கூட்டணிக்கோ அதனுடைய வாக்கு வங்கிக்கோ யாரும் த்ரெட் இல்லை. காரணம், அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேசக்கூடியவராக இருக்கார். இதுக்கு முன்னாடி அவர் நீட்டு பற்றியும் அப்படி தான் கருத்து சொல்லியிருக்காரு. அதனால் பாரதிய ஜனதா கட்சி அதை பற்றி ஒரி பண்ணிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்தியாவில் தலித் ஒருவர் முதலமைச்சராக முடியவில்லை என்று திருமாவளவன் பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பல்வேறு மாநிலங்களில் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் முதலமைச்சராக ஆகியுள்ளனர். பாஜக பட்டியலினத்தை சேர்ந்தவரை ஜனாதிபதி ஆக்கி அழகு பார்த்துள்ளது. பட்டியலின மக்களை கௌரவப்படுத்தும் கட்சி பாஜக. திருமாவளவர் தலித்துகள் தமிழக முதல்வர் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காருன்னா, நான் இதுக்கு ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கேன். சத்தீஸ்கரில் யார் சீஃப் மினிஸ்டர்? பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர். அதோடு இல்லை, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாகவே மலைவாழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் மேதகு ஜனாதிபதியாக நாம் போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி கூட திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் இருந்தார். அது மட்டும் இல்லை, ஏன் இங்கே அது ஆக முடியலைங்கிறதுக்கு அவர் இருக்கின்ற கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகமும் திருமாவளவன் அவர்களும் பதில் சொல்லணும். காரணம் என்ன? மற்ற மாநிலங்களில் இருந்திருக்கே, சகஜமாக இருந்திருக்கே. ஆந்திராவில் திரு டி அஞ்சையா அவர்கள் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். நாடறியப்பட்ட ஒரு பட்டியல் சமுதாய தலைவராக திரு அஞ்சையா அவர்கள் இருந்தார்கள், பிரபலமான காங்கிரஸ் தலைவர். அதே மாதிரியாக மகாராஷ்டிராவில் திரு ஷிண்டே அவர்கள், ஷிண்டேயும் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் இருந்தார். பஞ்சாபில் இருந்தாங்க. உத்தரப்பிரதேசத்தில் செல்வி மாயாவதி அவர்கள் 4 முறை இருந்திருக்கார். ஏன் தமிழ்நாட்டில் நடக்க மாட்டேங்குது? இது அவர்கள் தான் பதில் சொல்லணும். இல்லை, கார்த்தி சிதம்பரமும் அந்த கருத்தை தான் சொல்கிறாரு. பேசும்போது திருமாவளவன் கருத்தை ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் ஆக இல்லை, நான் என்ன சமுதாய பிரச்சனைங்கிறாரு. திருமாவளவன் அவருடைய கருத்தையே நான் ஏற்றுக்கலை, ஆக முடியாதுங்கிறத. அவருக்கு ஒரு காலம் ஆகணும்னு எண்ணம் இருக்குது, அதை திமுக தடுக்குது அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணால் வெளிப்படையாக பேசு. திராவிட முன்னேற்ற கழகம் பட்டியல் சமுதாயத்தை வர்றதுக்கு தடையாக இருக்காங்க அப்படிங்கிறத அவர் பேசணும். அது இல்லாமல் தமிழ்நாட்டில் வர முடியாதுன்னு நாளைக்கே பாரதிய ஜனதா கட்சியை கூட ஒரு முடிவு எடுக்கலாம். ஆகவே பிஜேபியில் நாம் பல இடங்களில் அந்த மாதிரி பட்டியல் சமுதாயத்தினரை நாம் தலைமை பொறுப்பு கொண்டு வந்தோம். தமிழ்நாட்டிலே கூட திரு எல் முருகன் அவர்கள் தலைவராக இருந்திருக்கார், டாக்டர் கிருபாநிதி அவர்கள் தலைவராக இருந்திருக்காங்க. ஆகவே பாரதிய ஜனதா ஆல் இண்டியாவில் திரு பங்கார் லக்ஷ்மண் அவர்கள் தலைவராக இருந்தாங்க. ஆகவே பட்டியல் சமுதாயத்தினரை கௌரவிக்கிற கட்சி பிஜேபி. தமிழக மக்கள் அந்த பிஜேபியை பெருவாரியாக ஆதரித்து விட்டால் திருமாவளவனோட வருத்தமும் தீர்ந்து போகும். திமுக கூட்டணிக்குள் ஏதோ நடந்து கொண்டுள்ளது, வெளியே வரட்டும், பார்த்து கொள்ளலாம். ஆளுநர் அளித்த தேநீர் விருந்து திமுக கலந்து கொண்ட நிலையில் திமுக கூட்டணி கட்சியினர் யாரும் கலந்து கொள்ளாத போதே அங்கு ஏதோ நடக்கிறது என்பது தெரிகிறது. உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரோ அல்லது வேறு எந்த பதவிகளுக்கு வந்தாலும் ஒன்றும் நடக்கப் போவதில்லை. அதனால் எந்த தாக்கமும் ஏற்பட போவதும் இல்லை. அதை பற்றி பேச வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை. இவ்வாறு ராஜா அவர்கள் பேட்டியளித்துள்ளார். தேங்க்யூ. அது பேசும் பொருளாக ஏன் என்ன போகிறது? உதயநிதி விளையாட்டா மந்திரியா இருக்காருன்னு சொல்லுங்க. என்ன
விளையாட்டு மந்திரியா விளையாட்டா மந்திரியா என்னவோ இருக்கட்டும், அவருக்கு நீங்கள் லேபிள் ஒன்று எக்ஸ்ட்ராவாக ஒட்டுறதுனால என்ன மெட்டீரியல் சேஞ்ச் வரப்போகுது? இதனால் தமிழ்நாட்டில் நிர்வாகத்தில் ஏதாவது மாற்றம் வருமா? நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்னு சொல்கிறீங்க, இல்லை துணை முதல்வர்னு சொல்கிறீங்க, இல்லை ஆக்டிங் முதல்வர்னு சொல்கிறீங்க. எதை சொன்னாலும் அதனால் நிர்வாகத்தில் மாற்றம் வரப்போகுதா? நத்திங். எதுக்கு நாம் இஷ்யூ இல்லாததையே இஷ்யூ ஆக்கி பேசி கொண்டு இருக்கணும்? ஊடக நண்பர்கள்ட்ட என்னோட வேண்டுகோளே, டோன்ட் மேக் நான் இஷ்யூஸ் இன்ட்டு இஷ்யூஸுங்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் என்னவா இருந்தாலும் அது எந்த பாதிப்பையும் தமிழ்நாட்டில் நிர்வாகத்தில் ஏற்படுத்த போவது இல்லை. அப்படி இருக்கிறத ஒய் ஷுட் வி டிஸ்கஸ்? தேவையற்ற விவாதம். அதனால் இந்த தேவையற்ற விவாதத்துக்கு ராஜா ஒரு டூலாக இருக்க விரும்பலை. நன்றி. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் ஏதோ கொந்தளிப்பு இருக்கிறது நமக்கு தெரியும். என்ன ஏன்னா அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுநர் அவர்களுடைய டீ பார்ட்டியில் கலந்துருந்தாங்க, பாரதிய ஜனதா கட்சியும் கலந்துருந்தது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் கலந்து கொண்டு அந்த கூட்டணியில் ஒருத்தர் கூட கலந்துக்கல. அது காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், அல்லது விடுதலை சிறுத்தையாக இருக்கட்டும், அவங்க யாரும் கலந்துக்கல. அதுலேருந்து there is some simmering discontent within டிஎம்கே அலையன்ஸ்னு தெரியுது. பொறுத்து பார்ப்போமே, அது வெளியில் வெடித்து வரட்டுமே. அதனால் எதிர்பார்ப்போம்.